ஓம் சாந்தி. அவ்யக்த முரளி 20-11-1985. அவ்யக்த பாப்தாதா, மதுபன். இன்றைய முரளியின் தலைப்பு சங்கமயுகத்து பிராமணர்களின் வேறுபட்ட அன்பான சிரேஷ்ட உலகம். சங்கமயுகத்து பிராமணர்களின் வேறுபட்ட அன்பான சிரேஷ்ட உலகம். இன்று பிராமணர்களை படைக்கும் தந்தை தன்னுடைய மிக சிறிய ஆன்மீக அழகான உலகத்தை பார்த்துட்டு இருக்கிறாங்க. இந்த பிராமண உலகம் சத்தியுகத்தின் உலகத்தையும் விட மிக வேறுபட்டது மற்றும் மிக அன்பானது. இந்த ஆன்மீக உலகத்தின் பிராமண ஆத்மாக்கள் எவ்வளவு சிரேஷ்டமானவங்க, விசேஷமானவங்க. தேவதை ரூபத்தையும் விட இந்த பிராமண ஸ்வரூபம் விசேஷமானதுன்னு பாபா சொல்றாங்க. இந்த உலகத்தினுடைய மகிமை, விலகியிருக்கும் தன்மை, இந்த உலகத்தின் ஒவ்வொரு ஆத்மாவும் விசேஷமானவங்க. ஒவ்வொரு ஆத்மாவுமே சுயராஜ்யம் உள்ள ராஜா. ஒவ்வொரு ஆத்மாவும் நினைவினுடைய திலகமிட்டவங்க, அழியாத திலகமிட்டவங்க, சுயராஜ்ய திலகமிட்டவங்க, பரமாத்மானுடைய இதய சிம்மாசனத்துல அமர்ந்திருக்கிறவங்க. அந்த மாதிரி அனைத்து ஆத்மாக்களும் இந்த அழகான உலகத்தினுடைய கிரீடம், ஆசனம் மற்றும் திலகம் இட்டிருக்கிறவங்கன்னு பாபா சொல்றாங்க. இந்த மாதிரியான உலகத்தை முழு கல்பத்திலும் எப்பொழுதாவது கேள்விப்பட்டிருக்கீங்களா, பார்த்திருக்கீங்களா அப்படின்னு பாபா கேட்குறாங்க. இந்த உலகத்தினுடைய ஒவ்வொரு பிராமண ஆத்மாக்கும் ஒரே தந்தை, ஒரே குடும்பம், ஒரே மொழி, ஒரே ஞானம், வாழ்க்கையினுடைய ஒரே சிரேஷ்ட லட்சியம், ஒரே உள் உணர்வு, ஒரே திருஷ்டி, ஒரே தர்மம் மற்றும் ஒரே ஈஸ்வரிய காரியம். அந்த மாதிரியான உலகம் எந்த அளவு சிறியதோ அந்த அளவு பிரியமானது. அந்த மாதிரி அனைத்து பிராமண ஆத்மாக்களும் எங்களுடைய சின்னம் சிறு இந்த உலகம் மிகவும் வேறுபட்டது மற்றும் மிகவும் அன்பானதுங்கிற பாடலை மனதால பாடுறாங்க. இந்த பாடலை பாடுறீங்களான்னு பாபா கேட்குறாங்க. இந்த சங்கம யுகத்தின் உலகத்தை பார்த்து பார்த்து மகிழ்ச்சி அடைகிறீங்களா? எவ்வளவு வேறுபட்ட உலகம். இந்த உலகத்தின் தினசரி காரிய நடவடிக்கைகளும் வேறுபட்டது. அவங்களுடைய ராஜ்யம், அவங்களுடைய நியமம், அவங்களுடைய முறைகள், பழக்க வழக்கங்கள், ஆனால் முறைகளும் வேறுபட்டது மற்றும் அன்பும் வேறுபட்டது. நீங்கள் அந்த மாதிரி உலகத்துல இருக்கும் பிராமண ஆத்மாக்கள் தான் இல்லையான்னு பாபா கேட்குறாங்க. இதே உலகத்துல இருக்கீங்க இல்லையா? எப்பொழுதாவது தன்னுடைய உலகத்தை விட்டுவிட்டு புதிய உலகத்துல சென்று விடுவதில்லையே. ஆகையினால பழைய உலகத்தின் மனிதர்கள் கடைசியில இந்த பிராமணர்கள் என்றால் என்ன என்று புரிந்து கொள்ள முடியறதில்லை. பிரம்மா குமாரிகளினுடைய நடைமுறையே அவங்களுடையது, ஞானமும் அவங்களுக்கு என்று இருக்கிறது என்று சொல்றாங்க இல்லையா? எப்போ உலகமே வேறுபட்டது அப்படின்னா அனைத்தும் புதிதா மற்றும் வேறுபட்டதாகத்தான் இருக்கும் இல்லையா? அனைவரும் தன்னை புது உலகத்தினுடைய புதிய எண்ணம், புதிய மொழி, புதிய காரியம் என்று அந்த மாதிரி வேறுபட்டவராக ஆகியிருக்கிறேனா அப்படின்னு தன்னைத்தானே பார்க்கணும்னு பாபா சொல்றார். ஏதாவது பழைய தன்மை இருந்துடலே இல்லையா? பாபா அதை சோதனை செய்ய சொல்றாங்க. சிறிதளவு பழைய தன்மை இருக்குது அப்படின்னா அது பழைய உலகத்தினுடைய பக்கம் ஈர்த்திடும். மேலும் உயர்ந்த உலகத்துல இருந்து கீழான உலகத்துக்கு சென்றுடும். உயர்ந்த, அதாவது சிரேஷ்டமாக இருக்கும் காரணத்தினால சொர்க்கத்தை உயரை காண்பிக்கிறாங்க, மேலும் நரகத்தை கீழே காண்பிக்கிறாங்க இல்லையா? சங்கமயுகத்தினுடைய சொர்க்கம் சத்தியுகத்தினுடைய சொர்க்கத்தை விடவும் உயர்ந்ததுன்னு பாபா சொல்றாங்க. சங்கமயுகத்தினுடைய சொர்க்கம் சத்தியுகத்தினுடைய சொர்க்கத்தை விட உயர்ந்தது. ஏன்னா இந்த நேரம் நீங்கள் 2 உலகத்தினுடைய ஞானம் நிறைந்தவர்களாக ஆகியிருக்கீங்க. இங்கே இப்போ பார்த்து கொண்டும் தெரிந்திருந்தும் விலகியிருந்து அன்பா இருக்கிறீங்க. ஆகையினால மதுபனை சொர்க்கம் என்று அனுபவம் செய்றீங்க. சொர்க்கத்தை பார்க்கணும் அப்படின்னா இப்போ பாருங்க அப்படின்னு சொல்றீங்க இல்லையா? அங்கே சத்தியுகத்துல சொர்க்கத்தை வர்ணனை செய்ய மாட்டோம். இப்போ நான் சொர்க்கத்தை பார்த்திருக்கிறேன் அப்படின்னு நிச்சயத்தோடு தங்கு தடையின்றி சொல்றீங்க. சொர்க்கத்தை பார்க்கணும் அப்படின்னா இங்க வந்து பாருங்கன்னு சவால் விடுறீங்க இல்லையா? அந்த மாதிரி வர்ணனை செய்றீங்க இல்லையா? முன்பு சொர்க்கத்தினுடைய பரிகள், அதாவது தேவதைகள் மிகவும் அழகாக இருப்பாங்க நினைச்சீங்க, கேட்டீங்க. ஆனா யாருமே பார்க்கல.
சொர்க்கத்துல இதெல்லாம் இருக்கும் அப்படின்னு அதிகமாக கேட்டிருக்கீங்க. ஆனா இப்போ நீங்களே சொர்க்கத்தினுடைய உலகத்துல வந்து சேர்ந்துட்டீங்க. நீங்களே சொர்க்கத்தினுடைய பரிகளாக ஆகிட்டீங்க. ஷியாமாக இருந்தவங்க சுந்தராக ஆகிட்டீங்க இல்லையா? இறக்கை கிடைச்சிருச்சு இல்லையா? அந்த அளவு வேறுபட்ட ஞானம் மற்றும் யோகத்தினுடைய இறக்கைகள் கிடைச்சிருக்குது. வேறுபட்ட ஞானம் மற்றும் யோகாவினுடைய இறக்கைகள் கிடைச்சிருக்குது. அதன் மூலம் 3 உலகத்தையுமே நீங்க சுத்தி வர முடியும். ஆனா அறிவியலை சேர்ந்தவர்களிடம் கூட அந்த மாதிரி அதிவேகமாக செல்லக்கூடிய சாதனம் இல்லை. உங்கள் அனைவருக்கும் ரெக்கை கிடைச்சிருக்குதான்னு பாபா கேட்குறாங்க. யாராவது கிடைக்காமல் தங்கி போயிருக்கீங்களான்னு கேட்குறாங்க. பிராப்தி இல்லாத பொருள் பிராமண உலகத்துல இல்லை என்பதுதான் இந்த உலகத்தினுடைய மகிமை. அதாவது கிடைக்காத பொருளே பிராமண உலகத்துல இல்லை. இதுதான் இந்த உலகத்தினுடைய பிராமண உலகத்தினுடைய மகிமை. ஆகினால தந்தை கிடைச்சாங்க அப்படின்னா எல்லாமே கிடைச்சிருச்சுங்கிற மகிமை இருக்குது. ஒரு உலகம் இல்லை, ஆனால் 3 உலகங்களினுடைய எஜமானனாக ஆகிடுறாங்க. அனைவரும் ஊஞ்சல்ல ஆடிக்கொண்டே இருக்கிறாங்க அப்படிங்கிறது இந்த உலகத்தினுடைய மகிமை. ஊஞ்சல்ல ஆடுவது என்பது பாக்கியத்தினுடைய அடையாளம்னு சொல்லுவாங்க. ஊஞ்சல்ல ஆடுவது அப்படிங்கிறது பாக்கியத்தினுடைய அடையாளம். சில நேரம் அதீந்திரிய சுகம்ங்கிற ஊஞ்சல்ல ஆடுறது, சில நேரம் குஷியினுடைய ஊஞ்சல்ல ஆடுறது, சில நேரம் அமைதியினுடைய ஊஞ்சல்ல, சில நேரம் ஞானத்தினுடைய ஊஞ்சல்ல ஆடுறது, பரமாத்மானுடைய மடியின் ஊஞ்சல்ல ஆடுறது. பரமாத்மாவோட மடி என்ற நினைவுல அன்பில் மூழ்கியிருந்த நிலையில ஆடுறது. எப்படி மடியில் ஒன்றி போயிடுறாங்க, அதே மாதிரி பரமாத்மா நினைவில் ஒன்றி போயிடுவாங்க, அன்பில் ஐக்கியமாகிடுவாங்க. இந்த ஆன்மீக மடி ஒரு நொடியில அநேக ஜென்மங்களுடைய துக்கம் வேதனையை மறக்க வச்சிடுது. அந்த மாதிரி நீங்கள் அனைவரும் ஊஞ்சல ஆடிக்கொண்டே இருக்கீங்க இல்லையா? இந்த மாதிரி இந்த உலகத்தினுடைய அதிகாரியாக ஆகிடுவோம் அப்படின்னு எப்பொழுதாவது நீங்கள் கனவுல கூட நினைச்சிருக்கீங்களான்னு பாபா கேட்குறாங்க. இன்னைக்கு பாப்தாதா தன்னுடைய பிரியமான உலகத்தை பார்த்துட்டு இருக்கிறாங்க. இந்த உலகம் உங்களுக்கு பிடிச்சிருக்குதா, பிரியமானதாக இருக்குதான்னு பாப்தாதா கேட்குறாங்க. சில நேரம் ஒரு கால் அந்த உலகத்திலும் மற்றொரு கால் இந்த உலகத்திலும் வைக்கக்கூடாது. 63 ஜென்மங்கள் அந்த உலகத்தை பார்த்துட்டீங்க, அனுபவம் செஞ்சிட்டீங்க. உங்களுக்கு என்ன கிடைச்சதுன்னு கேட்குறாங்க. ஏதாவது கிடைச்சதா அல்லது இழந்திருக்கீங்களான்னு கேட்குறாங்க. உடலையும் இழந்தீங்க, மனசுடைய சுகம் சாந்தியையும் இழந்தீங்க, செல்வத்தையும் இழந்தீங்க, உறவையும் இழந்தீங்க. தந்தை எந்த அழகான உடல் கொடுத்திருந்தாங்களோ அதை எங்க இழந்தீங்கன்னு பாபா கேட்குறாங்க. ஒருவேளை பணத்தையும் சேர்த்து வைக்கிறீங்க அப்படின்னா கூட அது கருப்பு பணம். தூய்மையான பணம் செல்வம் எங்கே போயிடுச்சு? ஒருவேளை இருக்குதுன்னாலும் கூட உபயோகமற்றது, சொல்வதற்கு கோடீஸ்வரன், ஆனால் காண்பிக்க முடியுமான்னு கேட்குறாங்க. ஆகினால அனைத்தையும் இழந்துட்டீங்க, இருந்தும் ஒரு வேளை புத்தி அதன் மேல் செல்லுது அப்படின்னா என்னன்னு சொல்லுவோன்னு கேட்குறாங்க. புத்திசாலின்னு சொல்லுவோமா? ஆகினால தன்னுடைய இந்த சிரேஷ்ட உலகத்தை எப்பொழுதும் நினைவில் வச்சுக்கிங்க. இந்த உலகத்தினுடைய இந்த வாழ்க்கையினுடைய விசேஷங்களை எப்பொழுதும் நினைவில் வச்சு அதன் மூலமாக நீங்கள் சக்திசாலியாக ஆகணும். நினைவு சொரூபமாக ஆனீங்க அப்படின்னா பற்றுதலை வென்றவராக இயல்பாக ஆயிடுவீங்க. பழைய உலகத்தின் எந்த ஒரு பொருளையும் புத்தியால் சுவீகாரம் செய்யாதீங்க. அப்படி ஏற்றுக்கொள்வீர்கள் அப்படின்னா ஏமாற்றம் அடைவீங்க. ஏமாற்றம் அடைவது என்ற துக்கம் அடைவது அப்படின்னா எங்க இருக்கணும்? சிரேஷ்ட உலகத்துல அல்லது பழைய உலகத்திலையான்னு பாபா கேட்குறாங்க. இந்த உலகம் என்ன மற்றும் அந்த உலகம் என்ன அப்படிங்கிறத எப்பொழுதும் மனசுல தெளிவாக வெளிப்படுற ரூபத்துல நீங்க வச்சுக்கீங்கன்னு பாபா சொல்றாங்க. நல்லது. அந்த மாதிரி சின்னம் சிறு மிகவும் பிரியமான உலகத்துல இருக்கும் விசேஷமான பிராமண ஆத்மாக்களுக்கு, எப்பொழுதும் சிம்மாசனத்துல அமர்ந்திருக்கக்கூடிய ஆத்மாக்களுக்கு, எப்பொழுதும் ஊஞ்சல்ல ஆடிக்கொண்டு இருக்கும் ஆத்மாக்களுக்கு, எப்பொழுதும் விலகி இருக்கும் மற்றும் பரமாத்மானுடைய அன்புக்குரிய குழந்தைகளுக்கு பரமாத்மானுடைய அன்பு நினைவுகள் மற்றும் நமஸ்காரம் செய்கிறாங்க. நாமும் நம்மளுடைய பாப்தாதாவுக்கு அன்பு நினைவுகள் மற்றும் நமஸ்காரம் செய்வோம். சேவாதாரி அதாவது டீச்சர் சகோதரிகளோட அவ்யக்த பாப்தாதா சந்திக்கிறாங்க. பாபா சொல்றாங்க, சேவாதாரி அப்படின்னா தியாகி தபஸ்வி ஆத்மாக்கள். சேவாதாரி அப்படின்னா தியாகி தபஸ்வி ஆத்மாக்கள்.
சேவையினுடைய பலன் அப்படிங்கிறது எப்பொழுதும் கிடைக்க தான் செய்யும். ஆனால் தியாகம் மற்றும் தபஸ்யா மூலம் எப்பொழுதும் முன்னேறி சென்றுக்கிட்டே இருப்பீங்க. எப்பொழுதும் தன்னை விசேஷ ஆத்மாக்கள்னு புரிஞ்சுக்கிட்டு விசேஷ சேவை செய்வதை நிரூபிச்சு காமிக்கணும். இந்த லட்சியத்தை வச்சுக்கிங்க. லட்சியம் எவ்வளோ உறுதியாக இருக்குதோ அந்த அளவு கட்டிடம் நன்றாக உருவாகும். ஆகையினால எப்பொழுதும் சேவாதாரி அப்படின்னு புரிஞ்சுக்கிட்டு முன்னேறி செல்லுங்க. எப்படி தந்தை உங்களை தேர்ந்தெடுத்திருக்கிறாரோ அதே மாதிரி நீங்கள் பிரஜைகளை தேர்ந்தெடுங்க. எப்பொழுதும் நீங்கள் தடையற்றவராகி சேவையையும் தடையற்றதாக ஆக்கிக்கொண்டே இருங்க. சேவையும் அனைவரும் செய்கிறாங்க, ஆனால் தடையற்ற சேவையாக இருக்கணும். இதில் தான் வரிசை எண் கிடைக்குது. நீங்கள் எந்த இடத்துல இருந்தாலும் அங்கு ஒவ்வொரு மாணவனும் தடையற்றவராக இருக்கட்டும். தடையினுடைய அலைகள் இருக்க வேண்டாம். சக்திசாலியான சூழல் இருக்கட்டும். இதைத்தான் தடையற்ற ஆத்மான்னு சொல்வோம். நினைவினுடைய சூழ்நிலை அந்த மாதிரி தடையே வர முடியாத அளவுக்கு இருக்கணுங்கிற அந்த லட்சியத்தை தான் வச்சுக்கணும். நீங்கள் கோட்டை இருக்குது அப்படின்னா எதிரில் வர முடியாது. ஆகையினால தடையற்றவராகி தடையற்ற சேவாதாரியாக ஆகுங்கன்னு பாபா சொல்கிறாங்க. நல்லது. தனித்தனியான குரூப்புகளோடு அவ்யக்த பாப்தாதா சந்திக்கிறாங்க. பாபா சொல்கிறாங்க, சேவை செய்யுங்க மற்றும் திருப்தி அடைங்க அப்படின்னு. சேவை மட்டும் செய்யக்கூடாது, ஆனால் அந்த மாதிரி சேவை செய்யணும். அதில் திருப்தி இருக்கணும். எல்லாருடைய ஆசீர்வாதங்களும் அதில் கிடைக்கணும். ஆசீர்வாதங்கள் கொடுக்கும் சேவை சுலபமாக வெற்றியையும் கொடுக்கும். திட்டப்படி சேவையும் செய்யதான் வேணும். மேலும் அதிகமாக செய்யுங்க, குஷியோடு ஊக்கத்தோடு செய்யுங்க. ஆனால் என்ன சேவை செய்தோமோ அதில் ஆசீர்வாதங்கள் கிடைக்குதா அப்படிங்கிற அந்த கவனம் வைங்க. அல்லது உழைக்க மட்டும் செய்கிறீங்களா? எங்கே ஆசீர்வாதங்கள் இருக்குமோ அங்கே கடின உழைப்பு இருக்காது. ஆகையினால யாருடைய தொடர்பில் வந்தாலும் அவங்களுடைய ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொண்டே இருக்கணும் அப்படிங்கிற இந்த லட்சியத்தை வச்சுக்கணும். எப்பொழுது அனைவருடைய ஆசீர்வாதங்களை பெறுவீங்களோ அப்போ தான் அரைக்கல்பம் உங்களுடைய விக்கிரகங்கள், படங்கள், ஆசீர்வாதங்கள் கொடுத்து கொண்டே இருக்கும். உங்களுடைய விக்கிரகங்களிடம் இருந்து ஆசீர்வாதங்கள் பெற வர்றாங்க இல்லையா? தேவி அல்லது தேவதையிடம் ஆசீர்வாதம் பெற செல்றாங்க இல்லையா? அப்படி இப்போ அனைவருடைய ஆசீர்வாதங்களை சேமிப்பு செய்கிறீங்க. அதனால் விக்கிரகங்கள் மூலமாகவும் கொடுத்து கொண்டே இருக்கீங்க. நிகழ்ச்சி செய்யுங்க, பேரணி வைங்க, விஐபிக்கள் ஐபிகளினுடைய சேவை செய்யுங்க, அனைத்தையும் செய்யுங்க. ஆனால் ஆசீர்வாதங்கள் கொடுக்கும் சேவை செய்யுங்க. ஆசீர்வாதங்கள் பெறுவதற்கான வழி என்ன? சரிங்க, அப்படியே செய்கிறேன் அப்படிங்கிற அந்த பாடத்தை உறுதிப்படுத்தணும். ஒரு பொழுதும் யாரிடமும் முடியாது அப்படின்னு சொல்லி தைரியமற்றவராக ஆகாதீங்க. உதாரணமாக ஒரு வேளை யாராவது தவறு செஞ்சாங்க கூட அவங்கள்ட்ட நேரடியாக தவறு அப்படின்னு சொல்லாதீங்க. முதல்ல அவங்களுக்கு ஆறுதல் கொடுங்க, தைரியம் கொடுங்க. அவரை சம்மதிக்க வச்சு பிறகு புரிய வச்சிங்க அப்படின்னா அவங்க புரிஞ்சுப்பாங்க. முதலிலேயே தவறு தவறு அப்படின்னு சொன்னீங்க அப்படின்னா அவங்கள்ட்ட கொஞ்சம் தைரியமும் போயிடும். தவறும் நடக்கலாம், ஆனால் தவறை தவறுன்னு சொன்னீங்கன்னா அவர் தன்னை தவறு என்று ஒரு பொழுதும் புரிஞ்சிக்க மாட்டாங்க. ஆகையினால முதல்ல அவரை சரி, ஆமாம் அப்படின்னு சம்மதிக்க வைங்க. தைரியத்தை அதிகப்படுத்துங்க. பிறகு அவரே தீர்மானிச்சுப்பாங்க. மரியாதை கொடுங்க. இந்த விதியை மட்டும் கடைபிடிங்க. தவறு நடந்துட்டாலும் கூட முதல்ல நல்லது அப்படின்னு சொல்லுங்க. முதல்ல அவங்களுக்கு தைரியம் வரட்டும். யாராவது கீழே விழுந்துட்டாங்க அப்படின்னா அவங்கள தள்ளி விடுவீங்களா அல்லது தூக்கிடுவீங்களா? அவங்களுக்கு ஆதரவு கொடுத்து முதல்ல நிற்க வைங்க. இதைத்தான் பரோபகாரம் செய்வது அப்படின்னு சொல்றது. முதல்ல ஆதரவு கொடுக்கணும். சகயோகியாக ஆகிறவங்கள சகயோகியாக ஆக்கிக்கொண்டே இருங்க. நீங்களும் முன்னுக்கு, நானும் முன்னுக்கு என்று சேர்ந்தே சென்று கொண்டிருங்க. கைகோத்து சென்றீங்க அப்படின்னா உங்களுக்கு கண்டிப்பாக அவசியம் வெற்றி கிடைக்கும். மேலும் திருப்தியினுடைய ஆசீர்வாதங்களும் கிடைக்கும். அந்த மாதிரி ஆசீர்வாதங்கள் பெறுவதில் மகானாக ஆனீங்க அப்படின்னா சேவையில் இயல்பாகவே மகானாக ஆயிடுவீங்கன்னு பாபா சொல்கிறாங்க. சேவாதாரிகளோடு அவ்யக்த பாப்தாதா சந்திக்கிறாங்க. சேவை செஞ்சுக்கிட்டே எப்போதும் தன்னை கர்மயோகி நிலையில் நிலைத்திருப்பதை அனுபவம் செஞ்சீங்களா அல்லது காரியம் செஞ்சுக்கிட்டே நினைவு குறைஞ்சிருது, மேலும் காரியத்தில் புத்தி அதிகமாக இருக்குதான்னு கேட்குறாங்க. ஏன்னா நினைவில் இருந்து காரியம் செய்கிறதுனால ஒரு பொழுதும் களைப்பு இருக்காது. நினைவில் இருந்து காரியம் செய்கிறவங்க காரியம் செஞ்சுக்கிட்டே எப்பொழுதும் குஷியை அனுபவம் செய்வாங்க.
கர்மயோகியாக ஆகி காரியம், அதாவது சேவை செய்கிறீங்க இல்லையா? கர்மயோகியினுடைய பயிற்சி உள்ளவங்க எப்பொழுதுமே ஒவ்வொரு அடியிலும் நிகழ்காலம் மற்றும் எதிர்காலத்தை சிரேஷ்டமாக ஆக்குறாங்க. எதிர்கால கணக்கு எப்பொழுதும் நிரம்பி இருக்குது, மேலும் நிகழ்காலமும் எப்பொழுதும் சிரேஷ்டமாக இருக்குது. அந்த மாதிரி கர்மயோகியாக ஆகி சேவையினுடைய பங்கை செய்கிறீங்களா? மறந்தோ விடுவதில்லை தானே. மதுபனில் சேவாதாரிகளாக இருக்கீங்க அப்படின்னா மதுபன் இயல்பாகவே தந்தையினுடைய நினைவை ஓட்டுது. அனைத்து சக்திகளும் பொக்கிஷங்களை சேமிச்சிருக்கீங்க இல்லையா? எப்பொழுதும் நிரம்பியிருக்கும் அளவுக்கு சேமிப்பு செஞ்சுருக்கீங்களான்னு பாபா கேட்குறாங்க. சங்கம யுகத்தில் பேட்டரி எப்பொழுதும் சார்ஜ் ஆகி இருக்குது, துவாபர யுகத்தில் பேட்டரி மந்தமாகிடுது. சங்கம யுகத்தில் எப்பொழுதும் நிரம்பி இருக்குது, எப்பொழுதும் சார்ஜ் ஆகி இருக்குது. மதுபனுக்கு பேட்டரியை நிரப்புவதற்காக வர்றது கிடையாது, கொண்டாடுவதற்காக வரீங்க. மதுபனுக்கு பேட்டரியை நிரப்புவதற்காக வருவது இல்லை, கொண்டாடுவதற்காக வரீங்க. தந்தை மற்றும் குழந்தைகளுக்கு அன்பு இருக்குது. ஆகினால சந்திப்பது, கேட்பது, இதுதான் சங்கம யுகத்தின் கொண்டாட்டம் பாபா சொல்கிறாங்க. மதுபனுக்கு பேட்டரியை நிரப்புவதற்காக வர்றது கிடையாது, கொண்டாடுவதற்காக வரீங்க. தந்தை மற்றும் குழந்தைகளுக்கு அன்பு இருக்குது. ஆகினால சந்திப்பது, கேட்பது, இதுதான் சங்கமயுகத்தினுடைய கொண்டாட்டம் பாபா சொல்கிறாங்க. நல்லது. இளைஞர் பேரணியின் வெற்றிக்காக பாப்தாதாவினுடைய வரதானங்கள் நிறைந்த மகா வாக்கியங்கள். இளைஞர் அணியை நன்றாக உருவாக்குங்க. நீங்கள் என்ன செஞ்சாலும் அதில் திருப்தி இருக்கட்டும், வெற்றி இருக்கட்டும். மற்றபடி சேவை செய்வதற்காகத்தான் இந்த வாழ்க்கையே இருக்குது. தன்னுடைய ஊக்கத்தோடு ஒருவேளை யாராவது காரியம் செஞ்சாங்க அப்படின்னா அதற்கு எந்த தடையுமே இல்லை, நிகழ்ச்சி இருக்குது, எனவே செய்யணும் அப்படிங்கிறது வேறு ரூபமாக ஆயிடுது. ஆனால் தன்னுடைய ஊக்கம் உற்சாகத்தோடு செய்ய விரும்புகிறாங்க அப்படின்னா அதற்கு எந்த தடையுமே இல்லை. எங்கே போனாலும், அங்கே யாரை சந்தித்தாலும், யாரை பார்த்தாலும் சேவையே தான். பேசுவது மட்டும்தான் சேவையாகி விடாது, ஆனால் தன்னுடைய முகம் எப்பொழுது மகிழ்ச்சி நிறைந்ததாக இருக்கணும்னு சொல்கிறாங்க பாபா. ஆன்மீக முகமும் சேவை செய்து ஊக்கம் உற்சாகத்தோடு மிகவும் குஷியோடு ஆன்மீக குஷியினுடைய ஜொலிப்பை காமித்து கொண்டே முன்னேறணும் அப்படிங்கிற அந்த லட்சியத்தை வைங்க. வலுக்கட்டாயமாக மட்டும் யாரும் செய்யக்கூடாது. நிகழ்ச்சி உருவாக்கப்பட்டிருக்குது, ஆகையினால செய்யதான் வேணும் அப்படின்னு அப்படி ஒரு விஷயமுமே இல்லை. ஊக்கம் உற்சாகத்தோடு செஞ்சாங்க அப்படின்னா நல்லதுன்னு சொல்கிறாங்க பாபா. ஒருவேளை யாரிடமாவது ஊக்கம் இல்லை அப்படின்னா அவங்க கட்டுப்பட்டவர் அல்ல, ஒரு பாதகமும் இல்லை. எப்படி இந்த பொன்விழா வரை அனைத்து இடங்களிலும் சேவை செய்யணுங்கிற லட்சியம் இருந்தது, அப்படி நடந்து வர்றவங்க அவங்களுடைய குரூப்பில் வருவாங்க. அதே மாதிரி பேருந்து மூலமாக வர்றவங்களும் இருக்கட்டும், ஒவ்வொரு ஜோனில் இருந்தும் மற்றும் ஒவ்வொரு இடங்களிலிருந்தும் பேருந்து மூலமாக சேவை செஞ்சுக்கிட்டே டெல்லி வரை வந்து சேர முடியும். 2 விதமான குரூப்பை உருவாக்குங்க. ஒன்று பேருந்து மூலமாக வரட்டும், சேவை செய்து கொண்டே வரட்டும், மற்றும் இன்னொன்று கால்நடையாக வரட்டும். 2 ஆகிடும். செய்ய முடியும், இளைஞர்கள் தான் இல்லையா? அவங்களுக்கு எங்காவது சக்தியை ஈடுபடுத்த தான் வேண்டும். சேவையில் சக்தி ஈடுபடுகிறது அப்படின்னா நல்லது தான். இதில் 2 பாவனைகளும் நிரூபணம் ஆகிடும். சேவையும் நிரூபணமாகும், மேலும் பெயரும் பாத யாத்திரை அப்படின்னு வச்சுருக்கீங்க, அதுவும் நிரூபணமாகும். ஒவ்வொரு மாநிலத்தை சேர்ந்தவங்க ஒருவேளை அவங்களுடைய, அதாவது பாத யாத்திரிகர்களுடைய நேர்காணல் எடுப்பதற்கு முன்பாகவே ஏற்பாடு செஞ்சிங்க அப்படின்னா தானாகவே செய்தி பரவும். ஆனால் ஆன்மீக யாத்திரை தென்படணும், பாத யாத்திரை மட்டும் தென்பட வேண்டாம். ஆன்மீக தன்மை மற்றும் அந்த குஷியினுடைய ஜொலிப்பு இருக்கணும், இது அவசியம் தோன்றணும் அப்படின்னு பாபா சொல்கிறாங்க. அப்போ தான் புதுமை தென்படும். சாதாரணமாக எப்படி மற்றவர்களுடைய யாத்திரை வருது அதே மாதிரியே இதுவும் தென்பட வேண்டாம். ஆனால் இவங்க இரட்டை யாத்திரை செய்கிறவங்க, நினைவு யாத்திரை செய்பவர்களாகவும் இருக்கிறாங்க, பாத யாத்திரை செய்பவர்களாகவும் இருக்கிறாங்க. இரட்டை யாத்திரையினுடைய பிரபாவம் முகம் மூலம் தென்பட்டது என்றால் நல்லதுன்னு பாபா சொல்கிறாங்க. உலகினுடைய அரசியல் தலைவர்களுக்காக அவ்யக்த பாப்தாதாவினுடைய இனிமையான செய்தி என்ன அப்படின்னா, உலகின் ஒவ்வொரு அரசியல் தலைவரும் தன்னுடைய தேசத்தை மற்றும் தேசவாசிகளை வளர்ச்சியினுடைய பக்கம் எடுத்து செல்வதனுடைய சுப பாவனை, சுப விருப்பங்களோடு அவங்கவுங்களுடைய காரியத்தில் அவங்கவுங்க ஈடுபட்டு இருக்காங்க.
ஆனால் பாவனை மிகவும் சிரேஷ்டமானது. ஆனால் பிரத்யட்ச எடுத்துக்காட்டுகள் எவ்வளவு விரும்புகிறாங்களோ அந்த அளவு இல்லை. இது ஏன் கேட்குறாங்க. ஏன் அப்படின்னா, இன்றைய மக்கள் மற்றும் அதிகமான தலைவர்களுடைய மனதினுடைய பாவனைகள் சேவை பாவனை, அன்பு பாவனைக்கு பதிலாக சுயநலமான பாவனை, பொறாமையினுடைய பாவனையில் மாறிடுச்சு. ஆகினால் அந்த அஸ்திவாரத்தை அகற்றுவதற்காக இயற்கையினுடைய சக்தி, அறிவியலுடைய சக்தி, உலக ஞானத்தினுடைய சக்தி, ராஜ்ய அதிகாரத்தினுடைய சக்தி மூலமாகவோ அவங்க முயற்சி செஞ்சாங்க. ஆனால் உண்மையான சாதனம் ஆன்மீக சக்தி. அதன் மூலம்தான் மனதினுடைய பாவனை சுலபமாக மாற முடியும். அதன் பக்கம் கவனம் குறைவாக இருக்குது. எனவே மாறியிருக்கும் பாவனைகளுடைய விதை அழியறதில்லை. கொஞ்ச காலத்துக்காக உள்ளடங்கிடுது. ஆனால் நேரத்துக்கு ஏற்றபடி இன்னும் உக்ரமான ரூபத்தில் பிரத்யட்சமாயிடுது. ஆகினால் ஆன்மீக தந்தையின் ஆன்மீக குழந்தைகள் ஆத்மாக்களுக்காக இந்த செய்தி எப்பொழுதும் தன்னை ஆத்மான்னு புரிஞ்சு ஆத்மாவினுடைய தந்தையோடு சம்பந்தத்தை இணைத்து ஆத்மீக சக்தியை பெற்று தனது மனதினுடைய தலைவராக ஆகுங்கள். அப்பதான் அரசியல் தலைவராகி மற்றவர்களுடைய மனதின் பாவனைகளை மாற்ற முடியும். உங்களுடைய மனதின் எண்ணம் மற்றும் மக்களின் நடைமுறை காரியம் ஒன்றாக ஆயிடும். இருவர்களுடைய சகயோகம் மூலம் வெற்றியினுடைய பிரத்யட்ச எடுத்துக்காட்டு அனுபவம் ஆகும். தன்னை ஆளும் அதிகாரி தான் எப்பொழுதும் தகுதியான அரசியல் தலைவரை ஆளும் அதிகாரியாக முடியும். மேலும் சுயராஜ்யம் உங்களுடைய ஆன்மீக தந்தையின் பிறப்புரிமை. இந்த பிறப்புரிமையினுடைய சக்தி மூலம் எப்பொழுதும் சரியாக செய்யும் சக்தியையும் அனுபவம் செய்வீங்க. மேலும் வெற்றி அடைவீங்க அப்படின்னு பாபா சொல்கிறாங்க. பாபா வரதானம் கொடுக்குறாங்க. குழுவில் இருந்துக்கிட்டே லட்சியம் மற்றும் லட்சணத்தை சமமாக ஆக்கக்கூடிய எப்பொழுதும் சக்திசாலி ஆத்மா ஆகுங்க. எப்பொழுதும் சக்திசாலி ஆத்மாவாக ஆக்கணும் அப்படின்னா அதுக்கு பாபா சொல்கிறாங்க, குழுவில் இருந்துக்கிட்டே லட்சிய மற்றும் லட்சணத்தை சமமாக ஆக்கணும். குழுவில் ஒவ்வொருவரையும் பார்த்து ஊக்கம் உற்சாகமும் வருது என்றால் அலட்சியமும் வருது. இவரும் செய்கிறார் நானும் செஞ்சேன் அப்படின்னா என்ன ஆயிடுச்சு அப்படின்னு நினைக்கிறாங்க. ஆகையினால குழுவில் சிரேஷ்டமாக ஆவதற்காக சகயோகத்தை எடுத்துக்குங்க. ஒவ்வொரு காரியம் செய்வதற்கு முன்பு நான் என்னை சம்பன்னம் ஆக்கி ஒரு எடுத்துக்காட்டாக ஆக்கணும் அப்படிங்கிற அந்த விசேஷ கவனம் மற்றும் லட்சியம் இருக்கட்டும். நான் செய்து மற்றவர்களை செய்விக்கணும். பிறகு அடிக்கடி இந்த லட்சியத்தை வெளிக்கொணருங்க. லட்சியம் மற்றும் லட்சணத்தை ஒன்றாக ஆக்கி கொண்டே இருந்தீர்கள் என்றால் சக்திசாலியாக ஆயிடுவீங்கன்னு பாபா சொல்கிறாங்க. பாபா ஸ்லோகனில் சொல்கிறாங்க, இறுதியில் வேகமாக செல்லணும் அப்படின்னா சாதாரண மற்றும் வீணான எண்ணங்களில் நேரத்தை இழக்கக்கூடாது. இறுதியில் வேகமாக செல்லணும் அப்படின்னா சாதாரண எண்ணங்களில் மற்றும் வீணான எண்ணங்களில் நேரத்தை இழக்காதீர்கள். நல்லது. ஓம் சாந்தி. நன்றி பாபா. நன்றி.